தமிழக அரசியல்ல ஒரு பெண்ணோட அமைதியான கண்ணீரை புரிந்து கொள்ளும் அரசியல் தான் உண்மையான மக்கள் அரசியலுங்க. தேர்தல் மேடைகளில் பேசப்படும் பெரிய கோஷங்கள், அதிகார போட்டிகள், கூட்டணி கணக்குகள் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு சாதாரண தாய் தினமும் சந்திக்கும் வாழ்க்கை போராட்டம் தான் இந்த மண்ணோட உண்மையான கதை. காலையில எந்திரிச்சு குடும்பத்துக்காக சமையல் செய்யும் ஒரு பெண், குழந்தையின் பள்ளி கட்டணத்திற்காக இரவில் தூங்காமல் கவலைப்படும் ஒரு தாய், மாத இறுதியில் செலவுகளை சமநிலைப்படுத்த நகையை அடகு வைக்கும் ஒரு குடும்ப தலைவி, வயதாகிவிட்டாலும் யாரிடமும் கையை நீட்டாமல் மரியாதையுடன் வாழ விரும்பும் ஒரு முதிய பெண். இவங்களோட அமைதியான வாழ்க்கை போராட்டங்களை அரசியல் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தேர்தல் காலங்களில் மட்டும் நினைவு கூறும். ஆனால் இன்னைக்கு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் வெளியிட்டுள்ள பெண்கள் மற்றும் குடும்பங்களை மையமாக கொண்ட தேர்தல் வாக்குறுதிகள் வெறும் அரசியல் அறிவிப்புகளாக மட்டும் பார்க்கப்படலைங்க. இந்த அரசு பெண்களின் வாழ்க்கையை உண்மையாக புரிந்து கொள்ள முயற்சிக்கிறதா என்ற மிகப்பெரிய உணர்ச்சி பூர்வமான விவாதமாக மாறியிருக்கு. மாதம் ரூபாய் 2500 உரிமை தொகை முதல் இலவச எல்பிஜி சிலிண்டர் வரைக்கும், திருமண உதவி முதல் மருத்துவ காப்பீடு வரைக்கும், பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் முதல் பெண்கள் தொழில் தொடங்க கோடிக்கணக்கான கடன் வாய்ப்புகள் வரை, இந்த வாக்குறுதிகள் அனைத்தும் வெறும் பண உதவிகள் மட்டும் இல்லைங்க. ஒரு குடும்பத்தை அமைதியாக தாங்கி நிற்கும் பெண்களின் உழைப்பை இன்று அரசு மதிக்கிறது என்று சொல்லும் அரசியல் மொழியாக பார்க்கப்படுது. தமிழக அரசியல்ல எம்ஜிஆர் ஒரு பசித்த குழந்தையின் வயிற்றை புரிந்து கொண்டாரு. ஜெயலலிதா பெண்களின் குடும்ப சுமையை அரசியலாக்கினாரு. ஸ்டாலின் பெண்களின் அன்றாட பயண வாழ்க்கையை எளிதாக முயன்றாரு. அந்த வரலாற்றின் அடுத்த கட்டமாக இன்னைக்கு விஜய் பெண்களின் பொருளாதார மரியாதையை மையமாக வைத்து ஒரு புதிய அரசியல் பாதையை உருவாக்க முயற்சிக்கிறார் என்ற உணர்வு தமிழகம் முழுவதும் பரவ தொடங்கியிருக்கு. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் விஜய் அவர்கள் அறிவித்திருக்கும் அந்த 13 பெண்களுக்கான திட்டங்கள் என்ன, அதோட முழு விவரம், யார் யாரெல்லாம் எலிஜிபிள் ஆவீங்க போன்ற பல தகவலை பற்றி தான் நாம இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசியலில் பெண்களை மையமாக வச்சு உருவாகும் தேர்தல் வாக்குறுதிகள் அப்படிங்கிறது சாதாரண நலத்திட்டங்கள்லாம் இல்லைங்க. அவை முழு சமூகத்தின் பொருளாதாரம் மற்றும் அரசியல் திசையை மாற்றக்கூடிய சக்தியாகவே மாறிவிடும். அந்த வகையில் இப்போ தமிழக வெற்றி கழகம் வெளியிட்டிருக்கும் பெண்கள் மற்றும் குடும்பங்களை மையமாக கொண்ட தேர்தல் வாக்குறுதிகள் தமிழக அரசியலில் மிகப்பெரிய சமூக பொருளாதார விவாதமாகவே மாறியிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் தலைமையிலான தாவேகா குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய், ஆண்டுக்கு 6 இலவச எல்பிஜி சிலிண்டர்கள், திருமணத்திற்கு பார்த்தீங்கன்னா 1 சவரன் தங்கம் மற்றும் பட்டு சேலை, பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்கம் மோதிரம், குடும்பத்திற்கு ரூபாய் 25 லட்சம் மருத்துவ காப்பீடு, முதியோர், கைம்பெண், மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் 3000 ரூபாய் ஓய்வூதியம், பெண்களுக்கு அரசு பேருந்துகளில் இலவச பயணம், அரசு வேலைகளில் தமிழர்களுக்கு முன்னுரிமை, 5 லட்சம் அரசு வேலை வாய்ப்புகள், இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பெண்கள் தொழில் தொடங்க 25 லட்சம் வரை கடன். ஸோ இது மாதிரி மிகப்பெரிய அறிவிப்புகளை வெளியிட்டிருப்பது இது வெறும் தேர்தல் அறிக்கையாக அல்ல, தமிழ்நாட்டில் புதிய சமூக நலம் மாதிரியா என்ற விவாதத்தை உருவாக்கியிருக்குங்க. தமிழக அரசியலில் பெண்கள் வாக்குகள் பார்த்திங்கன்னா ஆட்சியை தீர்மானிக்கும் முக்கிய சக்தியாக மாறியது இன்னைக்கு மட்டும் இல்லை, திராவிட இயக்க காலத்திலிருந்தே பெண்களின் கல்வி, சமூக உரிமை, சமத்துவம் போன்ற கேள்விகள் அரசியலில் மையமாக இருந்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன் கொண்டு வந்த சத்துணவு திட்டம் ஏழை குடும்ப பெண்களின் வாழ்க்கையை நேரடியாக மாற்றியதுங்க. ஒரு தாய் தனது குழந்தைக்கு குறைஞ்சது ஒருவேளை நல்ல உணவு கிடைக்கும் என்ற நிம்மதியை அந்த திட்டம் கொடுத்தது. அதுக்கப்புறம் தான் ஜெயலலிதா அவர்கள் பெண்களை மையமாக வச்சு தமிழக அரசியலில் மறுபடியும் வடிவமைச்சாங்க. அம்மா உணவகம், தாலிக்கு தங்கம், மிக்சி கிரைண்டர், பெண்கள் சுய உதவி குழுக்கள் போன்ற திட்டங்கள் பெண்களை நேரடியாக அதிமுக அரசியலுடன் இணைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசும் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் அண்ட் ஆல்சோ மகளிர் உரிமை தொகை போன்ற திட்டங்கள் கொண்டு வந்து பெண்கள் வாக்கு வங்கியை மேலும் வலுப்படுத்தியது. அந்த அரசியல் வரலாற்றில் அடுத்த கட்டமாக தான் இப்போ தாவேகா தனது தேர்தல் அறிக்கையை வடிவமைச்சிருக்கு அப்படின்ட்டு அரசியல் ஆய்வாளர்கள் கூறுறாங்க. இதில் மிக முக்கியமான திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கும் திட்டங்க. தமிழகத்தில் பல குடும்பங்களில் பெண்கள் தான் வீட்டின் உண்மையான பொருளாதார நிர்வாகிகள். மளிகை செலவு, குழந்தைகளின் கல்வி, மருத்துவம், வீட்டு செலவு, சேமிப்பு அனைத்தையும் சமநிலைப்படுத்தும் பொறுப்பு பெண்களிடம் மட்டும்தாங்க இருக்குது. அந்த நிலையில தான் மாதம் நேரடியாக பெண்களின் கைக்கு பணம் செல்வது குடும்பங்களின் வாழ்க்கையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு தாவேகா வாதிடுது.
குறிப்பாக பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வு மற்றும் வேலைவாய்ப்பு நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள நடுத்தர மற்றும் ஏழை குடும்பங்களுக்கு இது மிகப்பெரிய நிவாரணமாக இருக்கும் அப்படின்ட்டு கூறப்படுது. ஸோ அதே மாதிரி தான் வருஷத்துக்கு 6 இலவச எல்பிஜி சிலிண்டர்கள் வழங்கும் திட்டம் மிகவும் உணர்ச்சி பூர்வமான மற்றும் அரசியல் ரீதியான கூர்மையான அறிவிப்பாக பார்க்கப்படுதுங்க. ஸோ சமையல் எரிவாயு விலை உயர்வு இந்தியா முழுவதும் குடும்பங்களின் முக்கிய பிரச்சனையாக மாறியுள்ள நிலையில் பெண்களின் அன்றாட வாழ்க்கையை நேரடியாக தொடும் விஷயத்தை தாவேகா தேர்தல் அரசியலின் மையமாக மாற்றியிருக்காங்க. பல ஏழை குடும்பங்கள் எல்பிஜி விலை உயர்வால் மீண்டும் மரவெட்டி அடுப்புகளுக்கு திரும்ப வேண்டிய சூழ்நிலைகளுக்கு ஏற்பட்டதாக சமூக ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நிலையில் இந்த திட்டம் பார்த்திங்கன்னா பெண்களின் உடல் நலம் மற்றும் குடும்ப பொருளாதாரத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு பேசப்பட்டு வருது. திருமணத்திற்கு பார்த்தீங்கன்னா 1 சவரன் தங்கம் மற்றும் பட்டு சேலை வழங்கும் திட்டம் ஜெயலலிதா காலத்தில் அறிமுகமான தாலிக்கு தங்கம் திட்டத்தின் புதிய வடிவமாக பார்க்கப்படுது. ஸோ தமிழகத்தில் ஏழை குடும்பங்களுக்கு பெண் குழந்தையின் திருமணம் மிகப்பெரிய பொருளாதார சுமையாக இருப்பதால் இந்த மாதிரியான திட்டங்கள் சமூக ரீதியான மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்குங்க. அதே மாதிரி பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கும் திட்டம் குழந்தை பிறப்பு இட்செல்ஃப் ஒரு சமூக கொண்டாட்டம் என்ற உணர்வை அரசியல் ரீதியாக பயன்படுத்தும் முயற்சியாக பார்க்கப்படுது. ஸோ குடும்பத்திற்கு பார்த்தீங்கன்னா 25 லட்சம் மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டம் மிகவும் முக்கியமான பொருளாதாரம் மற்றும் சமூக திட்டமாக பார்க்கப்படுது பேசப்படுது. சமீப காலங்களில் மருத்துவ செலவுகள் சாதாரண குடும்பங்களை கடுமையாக பாதித்து வருதுங்க. ஒரு பெரிய நோய் வந்தாலே குடும்பங்கள் கடனில் விழும் நிலை இருக்கு. அந்த நிலையில் உயர்ந்த அளவிலான மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் என்ற அறிவிப்பு நடுத்தர மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்திற்கு பிறகு சுகாதார பாதுகாப்பு அப்படிங்கிறது தேர்தல் அரசியலின் முக்கிய விஷயமாக மாறிவிட்டது. முதியோர் கைம்பெண் மாற்றுத்திறனாளிகள் மாதம் ரூபாய் 3000 ஓய்வூதியம் வழங்கும் திட்டம் சமூக பாதுகாப்பு அரசியலை வலுப்படுத்தும் முயற்சியாக பார்க்கப்படுதுங்க. தமிழகத்தில் முதியோர் ஓய்வூதிய திட்டங்கள் ஏற்கனவே இருந்தாலும் அதிகப்படியான உதவித்தொகை வழங்குவது சமூக நீதி அரசியலின் தொடர்ச்சியாக பார்க்கப்படுது. பெண்களுக்கு அரசு பேருந்துகளில் இலவச பயண திட்டம் ஏற்கனவே பெரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்தியாக கூறப்படும் நிலையில் அதை தொடர்ந்து பெண்களின் வேலை கல்வி மற்றும் பொருளாதார இயக்கத்திற்கு ஆதரவாக பார்க்கப்படுது. அரசு வேலைகளில் தமிழர்களுக்கு முன்னுரிமை மற்றும் 5 லட்சம் அரசு வேலை வாய்ப்புகள் என்ற அறிவிப்புகள் இளைஞர்களை நேரடியாக கவரும் அரசியல் நகர்வுகள்ங்க. தமிழகத்தில் வேலைவாய்ப்பு பிரச்சனை மிகவும் முக்கியமான தேர்தல் விவகாரமாக மாறி இருக்கும் நிலையில் இந்த அறிவிப்புகள் தமிழக இளைஞர்களுக்கான அரசு என்ற இமேஜை உருவாக்க முயற்சிக்குது. பெண்கள் தொழில் தொடங்க 25 லட்சம் வரை கடன் வழங்கும் திட்டம் பெண்களை வெறும் நலத்திட்ட பயனாளிகளாக மட்டும் இல்லாமல் தொழில் முனைவோர்களாக மாற்றும் முயற்சியாக பார்க்கப்படுது. தமிழகத்தில் பெண்கள் சுய உதவிக்குழுக்கள் ஏற்கனவே மிகப்பெரிய சமூக பொருளாதாரத்தை மாற்றத்தை உருவாக்கியுள்ள நிலையில் இந்த புதிய திட்டம் பெண்கள் என்டர்பிரனர்ஷிப்பை மேலும் உயர்த்தக்கூடும் என்று கூறப்படுது. ஆனால் இதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள் மற்றும் பொருளாதார நிபுணர்கள் பலர் கேள்விகளை எழுப்புறாங்க. இத்தனை பெரிய திட்டங்களை செயல்படுத்த தமிழக அரசின் நிதிநிலை போதுமா? இது சமூக முதலீடா இல்லை தேர்தல் இலவச அரசியலா? வருவாய் உருவாக்காமல் செலவுகள் அதிகரித்தால் மாநில பொருளாதாரம் என்ன ஆகும் போன்ற கேள்விகள் தொடர்ந்து எழுந்து வருது. ஆனால் தாவேகா ஆதரவாளர்கள் மக்களின் வாழ்க்கையில் நேரடி மாற்றத்தை ஏற்படுத்தும் திட்டங்கள் தான் உண்மையான வளர்ச்சி என்று வாதாடுறாங்க. வரலாற்றை பார்த்தா தமிழகத்தில் மக்கள் மனதில் நீண்ட காலம் இடம் பிடித்த தலைவர்கள் அனைவருமே மக்கள் வாழ்க்கையை நேரடியாக தொடும் திட்டங்கள் மூலம்தான் உயர்ந்திருக்காங்க. சத்துணவு திட்டம் எம்ஜிஆரை மக்கள் மனதில் நிரந்தரமாக்கியது. அம்மா திட்டங்கள் ஜெயலலிதாவை தனித்த அரசியல் அடையாளமாக மாற்றியது. பெண்கள் இலவச பேருந்து பயணம் திமுக அரசுக்கு பெண்களிடையே ஆதரவை உருவாக்கியது. அதே மாதிரி தான் இப்போ தாவேகா வெளியிட்டுள்ள இந்த பெண்கள் மற்றும் குடும்பம் மையப்படுத்தப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள். இந்த தேர்தல் வாக்குறுதிகள் அரசு பெண்களின் வாழ்க்கையை மையமாக வச்சு உருவாகும் புதிய தலைமுறை நல அரசு என்ற அரசியல் இமேஜை உருவாக்க முயற்சிக்கிறாங்க. ஆனால் இறுதியில் மக்கள் பார்க்க போகும் ஒரு விஷயம், இந்த வாக்குறுதிகள் உண்மையில் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கிறதா என்பது தாங்க. ஏன்னா தேர்தல் அறிக்கைகள் நம்பிக்கையை கொடுக்கலாம், ஆனால் அதே நிர்வாகம் வெற்றியாக மாறும் திறன்மையால் தான் ஒரு அரசு வரலாற்றில் நிலைத்து நிற்குங்க. ஸோ எது எப்படியோ இந்த திட்டங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இன்கார்பரேட் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.